அம்மா வீட்ல ஒரு 10 நாள் ரொம்ப ஜாலியா இருந்துட்டு கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நம்ம மாமியார் வீட்டுக்கு வந்தோம் இல்லையா. அங்க எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமுக்குன்னு சில போட்டிகள்லாம் நடத்துனாங்க. அந்த கிராமத்துல உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து, அதாவது எந்த மத பாகுபாடும் இல்லாம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த போட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி போட்டி. இதுவரை இந்த மாட்டு வண்டி போட்டியை நான் டிவில தான் பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா நேர்ல பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. மாடுகளும் சரி, அதை ஓட்டுறவங்களும் சரி, அவ்வளவு ஆக்ரோஷமா இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாடுகளும் பாருங்களேன், அப்படி துள்ளி குதிச்சுதான் ஓடினாங்க. அவ்வளோ ஒரு சவுண்டோட அந்த போட்டியை பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கபடி போட்டியும் நடத்தினாங்க. ஆனா ரொம்ப நேரம் தான் உட்காந்து பார்க்க டைம் இல்ல, வீட்டுக்கு வந்துட்டோம். உண்மையிலே இந்த கிராமங்கள் அப்படின்னா கிராமம் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டி எல்லாம் நடத்தினாதான் ஃபெஸ்டிவல் வைபே வரும். யாருக்கெல்லாம் கிராமங்கள் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம லைக் போட்டுட்டு போங்க. அப்புறம் அப்படி எங்க தோட்டத்துக்கு போயிருந்தோம். எங்க தோட்டத்துல பனங்கிழங்கு போட்டிருக்கோமா, எங்க மாமா வந்து அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அப்படி குழந்தைங்களை விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. பை, டேக் கேர்.